இன்றைக்கி நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு ஸ்பெஷல் ரெசிபி மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் மாங்காய். இப்போ தேவையான அளவுக்கு 1 கப்பு மாங்காய்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா வெல்லம் நல்லா நீத்து வந்துடும். அது கெட்டிப்படுறதுக்காக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு பச்சடியில் மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு ஊற்றினதுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வேப்பம்பூ தான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்புக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 மிளகா போட்டுக்கலாம். மிளகா கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூ போட்டுக்கலாம். வேப்பம்பூ போட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஆயில் ஹீட்லேயே அது வதங்கிடும். இல்லைன்னா ரொம்ப கருத்து போய் டேஸ்ட் மாறிடும். இப்போ இதை நம்ம பச்சடியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த தமிழ் வருஷப்பருப்புக்கு இந்த பச்சடி எதுக்கு பண்ணுறோன்னா அந்த அறுசுவையும் அதில் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸ்வீட்டு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கலந்தது தான் இந்த மாங்காய் பச்சடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர்.